நாமளும் போய் கடையில் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். நம்மளோட பல மடங்கு பெரிய கோடி சொன்னோம், அவனும் வந்து அதே 5 ஸ்டார் ஹோட்டலில் அதே பிரியாணி தான் திங்க விட்டுருக்கு. இப்போ தான் தெரியுது அவங்கள தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டிக்கிறதுக்கு பிரியாணி எதில் பண்ணியிருக்காங்கன்னா மனுஷங்கரிலேயே பண்ணியிருக்காங்க. அவன் பெரிய கோடீஸ்வரன் வந்து காட்டிக்கிறதுக்காக பண்ணியிருக்கான். இதெல்லாம் மனித வக்கரம். அந்த தீவில் எந்திரிச்சு பார்த்தா முழு நிர்வாணம், கெட்டு புட்டு ஒரு பொட்டு துணி கிடையாது. ஆண் பெண் அத்தனை பேர். அதை வந்து அதிகாரிகள் பார்க்கறதுக்கு தனியாக ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணி போட்டதில் எனக்கு அதிர்ஷ்டம் ஒரு சான்ஸ் கிடைச்சி அதிர்ஷ்டம் கிடைச்சிச்சு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி மனித மாமிசத்தை சாப்பிட்டிருக்காங்க அப்படி ஏதாவது கேसेस பாத்திருக்கீங்களா? இல்லை இதுவரை நான் பார்த்தது இல்லை. கொன்னுட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆட்களை கொண்டு விட்டு கொலையை பத்தி கவலைப்படாம பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு போனதெல்லாம் இருக்கு. அந்த எண்ணம் எப்ப சார் வரும்? மனித மாமிசங்கள் அதுவும் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க சார். அந்த ஃபைல்ல வந்தது பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டி குழந்தைங்க. இப்படி ஒரு எண்ணம் கூட மனிதர்களுக்கு வருமா? ஏன் வரக்கூடாது? எல்லாருமே வந்துட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே வந்தவொடனே இதை பத்தி வந்து காந்தராஜ் சார் விளக்கி இருப்பாரு, நிறைய விஷயங்கள் சொல்லி இருப்பாரு அப்படிங்கிற. எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல உடனே எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? மூவி வேர்ல்ட் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசிட்டு இருக்கிற ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அதை பத்தி தெளிவான டீட்டெயில யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம டாக்டர் காந்தராஜ் அவங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாங்க பேசலாம். வணக்கம் சார். எல்லாருமே வந்துட்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியே வந்தவொடனே இதை பத்தி வந்து காந்தராஜ் சார் விளக்கி இருப்பாரு, நிறைய விஷயங்கள் சொல்லி இருப்பாரு அப்படிங்கிற இதுலதான் ஓடி வந்தோம். நீங்க பார்த்தா ரொம்ப அமைதியா சாந்தமா. எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துல உடனே எனக்கு தெரிஞ்சிருக்கும்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நீங்க டாக்டர் சார், அதனால நிறைய அட்டாப்சி பண்ணிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. அதனால வந்துட்டு உங்ககிட்ட இப்படியெல்லாம் கூட செய்ய முடியுமா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படிங்கறத உங்ககிட்ட கேக்குறேன். அது அந்த காலத்துல என்ன, நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது ஆப்பிரிக்காவை பத்தி இந்த கதைகள் உண்டு. இந்த மாதிரி கதைகள் கேனிபால்ஸ் பேர். கேனிபால்ஸ்னாக்கா மனிதர்களை தின்பவர்கள். அவங்கள தான் கேனிபால்னு சொல்லுவாங்க. அப்ப திட்டும் போதே என்ன சொல்றாங்க, ஈஸ் அ கேனிபால் அப்படின்பாங்க. மாமிசம் சாப்பிடுவாங்க. அந்த காலத்துல ஒரு நாவல் வந்தது, ராபின்சன் குரூசோங்கிறதெல்லாம் இங்கிலீஷ் இலக்கியத்துல பெருசா பேசப்படுறது. இந்த ராபின்சன் குரூசோ ஒரு கப்பல்ல முழு இது இதாகி விபத்துல சிக்கி ஒரு தீவில் போய் மாட்டிக்குவான். அந்த தீவுல இருந்து கேனிபால்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் எப்படி தப்பிச்சாங்கிறது தான் கதை. இந்த மாதிரி வரும். மிக ஃபேமஸ் ராபின்சன் குரூசோலாம். அந்த காலத்துல அதெல்லாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இங்க ஆங்கில இலக்கியத்துல அதெல்லாம் ஒரு இதா இருந்தது. சரி, அது அந்த ஆப்பிரிக்கா, அதுவும் காங்கோ இது போன்ற பிக்மீஸ், இந்த மாதிரி மக்களை எல்லாம் வந்து மனிதனை சாப்பிடுபவர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதனால ஆப்பிரிக்காவுக்குள்ளார போனவங்க லிவிங்ஸ்டன் ஒருத்தர் போனார். சரி, அந்த ஆள் தான் தைரியமா போயிட்டு இவங்க கிளப்பி விட்ட கதைகள்லாம் பொய்யுங்கிறத கண்டுபிடிச்சவன் அவன் தான் வந்து ஜாம்பியா, ஜிம்பாப்வே போன்ற இடங்கள்ல உலகத்துடைய மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியை வந்து நயாகரா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை விட பெரிய நீர்வீழ்ச்சி வந்து ஜாம்பியாவுக்கு ஜிம்பாப்வேக்கு மத்தியில் இருக்கிற விக்டோரியா ஃபால்ஸ். அதையெல்லாம் அவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதனால தான் லிவிங்ஸ்டன்ஸ் ஆப்பிரிக்கான்வாங்க. அவர் தான் வந்து இருண்ட கண்டமாக இருந்த ஆப்பிரிக்காவை மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது வந்து அந்த மாதிரி கதைகள்லாம் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது இருந்தது. அப்புறம் வந்து ஒரு ஒரு உலகப்பட விழா இந்தியாவில் நடத்தும் போது ஒரு படம், அந்த படம் வந்து எல்லாரும் அலறி பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது பார்க்கணும்னு ஒரு விசேஷம் என்னன்னா, நம்ம அதிகார வர்க்கம் என்ன பண்ணிச்சு, ஒரு தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி அந்த படத்தை போட சொல்லி அவங்க அதிகார வர்க்கம் பூரா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த படத்தை நானும் பார்த்தேன். எப்படி நான் பார்த்தேன்னா, அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய கடை ஒன்று இருந்தது. அந்த இடத்துல நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, நானும் அதிகாரிகளில் ஒருத்தர் நினச்சிக்கிட்டு, படம் போட போது சீக்கிரம் வாங்க சார். என்ன படம் ஏதுன்னு, வாங்க சார், உங்களுக்காக தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இதோட அது புதுசாகுன்னு சொல்லிட்டு நானும், அப்போ எங்கள் அண்ணன் வந்து மந்திரியா இருந்தேன், அவருடைய பிஏ 2 பேரும் இப்போ உள்ளே போய் உட்கார பார்த்தா அத்தனையும் அதிகார வர்க்கம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், முழிக்கிறாங்க. எனக்கு என்ன படம் போட போகிறாங்கன்னே தெரியாது. படத்து பேர் என்ன தெரியுமா, ஹவு டேஸ்டி மை லிட்டில் ஃப்ரெஞ்ச் மேன் இஸ். என்னுடைய அழகான சின்ன பிரெஞ்சு
பிரெஞ்சுக்காரன் எவ்வளவு சுவையாக இருக்கிறான் தெரியுமா? ஹவு டேஸ்டி மை லிட்டில் பிரெஞ்ச் மேன் இஸ். இது அந்த காலத்துல இருந்திருக்கு. இந்த படத்துல என்ன விசேஷம்னா, அதே மாதிரி ஒரு கப்பல் கவுருது. கப்பல் கவுது எல்லாம் இதாயிடுறாங்க. இவன் ஒருத்த மாத்திரம் தப்பிச்சு ஒரு தீவுல போய் சிக்கிடலாம். சிக்கிட்டு உள்ள அந்த தீவுல போய் எந்திரிச்சு பார்த்தா இவன் ஒருத்தன் தான் பேண்ட் ஷர்ட்ல இருக்கிறான். மத்தவங்கலாம் முழு நிர்வாணம், கெட்டு புட்டு ஒரு பொட்டு துணி கிடையாது. ஆண் பெண் அத்தனை பேரும் படம் முழுக்க வர்ற அத்தனை கேரக்டர் நிர்வாணம். அதை அதிகாரிகள் பார்க்கறதுக்கு தனியா ஸ்பெஷல் ஏற்பாடு பண்ணி போட்டதுல எனக்கு அதிர்ஷ்டம், ஒரு சான்ஸ் கிடைச்சு அதிர்ஷ்டம் சொல்லலாம். சரி. ஆனா என்னன்னா, அந்த படத்தை பார்த்தபோது எனக்கு தெரிஞ்சது, படம் ஆரம்பிச்ச போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டோம். என்னடா இவ்வளவு நேக்கடா, எதை பாக்குறது, எதை விடுறது, எங்க பாக்குறது, எப்படி அப்படின்றாரு. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் சலிச்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் படத்துல இறங்கிட்டோம். அந்த நிர்வாணம் ஒரு பெரிய விஷயமா படல, தெரியல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த ஆதிவாசிகள்ல ஒரு பொண்ணை இவங்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கா. அவளை 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க பழகிடுறாங்க. பழகும்போது கடைசியில இவனை கொன்னுடணும் அப்படின்னு முடிவு எடுத்துடுறாங்க. முடிவு எடுத்துட்டாக்கா, அதாவது கேரிபால்ஸ், இவனை இந்த இந்த பிரெஞ்சு மேனுடைய கறி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படி சொல்லி சாப்பிட்றதுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ வேகமா யார் நிற்கிறான்னா, அவன் காதலி. எனக்கு அவனுடைய கண்ணு வேணும், விரல் வேணும், இதெல்லாம் இடமெல்லாம் சொல்லி இதெல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு கேட்பான். இப்படிதான் படம் முடியுது. அதான் இதெல்லாம் அந்த காலத்துல கேனிபால்ஸ்னு அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருமா சார்? இப்போ ஒரு ஆளை ரொம்ப ஒரு சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், சின்ன சின்னதா டாய்ஸ் பிடிக்கும், அதை எடுத்து வாங்கி வச்சுப்பாங்க. சில பேர் பார்த்தா அவங்களுக்கு சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆயிட்டோம்னா அதை ஃபாலோ பண்ணி அந்த திங்ஸை நம்ம பத்திரமா வச்சுப்போம், வாங்கி வச்சுப்போம். அது காசு செலவானாலும் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். சில பேருக்கு லக்ஸுரியா இருக்க பிடிக்கும், காசே இருக்காது ஆனா லக்ஸுரியாவே எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன். சோ இந்த மாதிரி மனித மாமிசங்கள், அதுவும் சின்ன சின்ன குழந்தைங்க சார். அந்த ஃபைல்ல வந்தது பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டி குழந்தைங்க. சரி, அந்த குழந்தைங்களை எல்லாரையுமே ஒரு கிரில் சிக்கன் பண்ணி வச்ச மாதிரி அந்த போட்டோஸ் நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. இந்த பக்கம் ஒரு மனிதனோட அது கை கால்லாம் மடக்கி சிக்கன் மாதிரியே இருக்கு. நான் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வந்த உடனே அந்த சிக்கன் நினைச்சோம், பார்த்தா அது ஒரு மனிதன் ஃபுல்லா அவிச்சு கொண்டு வச்சிருக்காங்க. அதை கட் பண்ணி அழகா சாப்பிடுறாங்க. இப்படி ஒரு எண்ணம் கூட மனிதர்களுக்கு வருமா? ஏன் வரக்கூடாது? எப்படி சார் வரும்? ஒரு ஆளை பிடிச்சா சிறு தொண்டர் கதை கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்ல. தமிழ் நாயன்மார்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? சிறு தொண்டர் என்ன பண்ணாரு, சிவபெருமான் வர்றாரு மாறு வேஷத்துல, உன்னுடைய பிள்ளைய கறி சமைச்சு கொடுங்கிறார். பிள்ளைய கொண்டு கறி சமைச்சு கொடுக்குறாங்க. சிறு தொண்ட பத்தர் கதை. ஆக பிள்ளை கறி சமைத்த சிறு தொண்டர்ங்கிறதா அந்த நாயனாருடைய பேர். அப்படி உங்க புராணத்திலேயே இருக்கும்போது அவரை கடவுளா கும்பிடும் போது இது என்னமோ பெரிய ஆச்சரியமா அங்க நடந்துன்னு சொல்லி இதெல்லாம் நடக்குமா சார்னு கேட்குறீங்க. சிவபெருமானே அதை கேட்டதா சொல்றாங்க, பிள்ளை கறி சமைத்த பண்ணி கொடுன்னு கேட்டதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி நீங்க இது பண்ண முடியும்? ஒரு கதை சார், நம்ம ஒரு கற்பனை, அது ஒரு நம்ம கண்ணால பார்க்கல. கற்பனை எல்லாம் சொல்லாதீங்க. சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா 63 நாயன்மார்கள்ல சிறு தொண்டர்லாம் இருக்காரு. சிறு தொண்ட பத்தர் கதைன்னு இதை இருக்குது. நாயன்மார்கள் 12 திருமுறைகளை அந்த பெரிய புராணத்துல அதெல்லாம் எழுதியிருக்காரு, சேக்கிழார் எழுதியிருக்காரு. இதெல்லாம் இருக்குது. இந்த கேனிபால்ஸ்ங்கிறது ஒரு ஆப்பிரிக்காவில் மாத்திரம் இல்லை, எங்க எல்லாம் இது மனித இனம் அடிப்படையிலே இருக்குதோ தென் அமெரிக்காவில் இருந்தது. தென் அமெரிக்காவில் அது மாதிரி தான் இருந்தது. வட அமெரிக்காவில் ஆங்கிலேயர்கள் போன புதுசால் அங்கிருந்து செவ்விந்தியர்கள் அவங்கள அடிச்சு கொண்டு சாப்பிட்டாங்க, கேனிபால் சாப்பிட்டாங்க. இந்த கேனிபாலிசம்ங்கிறது எல்லாம் வளர வளர வளரதான் நம்ம அதெல்லாம் நிறுத்தணுமே ஒழிய, ஏறத்தாழ 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையிலும் அதெல்லாம் இருந்தது. 1900 எல்லாம் இருந்தது. 1950களுக்கு பிறகுதான் அந்த நாடுகள்லாம் சுதந்திரம் அடைய ஆரம்பிச்ச பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாம் மாறினாங்க. அதனால அது அந்த மனிதர்களை கொல்றதுக்கான பல்வேறு வகையான உபகரணங்கள்லாம் வச்சிருந்தாங்க. பிக்மீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மூங்கில் குழாய் வச்சிருப்பாங்க. அந்த குழாயில ஒரு முள்ளு, அந்த முள்ளுல ஒரு விஷம் இருக்கும், குராரேன்னு ஒரு விஷம். ஒரு ஊதுனாங்கன்னா அந்த முள்ளு குத்துச்சுன்னா போதும், ஆள் சேர்த்து போடுவோம். அது ஒரு முள்ளு குத்துன அந்த முள்ளு இவ்வளவுதான், ஒரு ஆணி மாதிரி இருக்கும்.
அது குத்துச்சுன்னா செத்து போட. அதுல குராரேன்னு ஒரு பாய்சன், தடவிடுவாங்க அந்த ஒரு முள்ளுல. விஷம், அதில் அதை தடவுனது. ஆ. அது பட்டுச்சுன்னா நான் அத்தனை நரம்பு செத்து போக உடனே ஏதோ அவங்கள சாப்பிட்டுருவாங்க. இந்த மாதிரி நீங்க ஏதாவது கேஸ் இந்த பாத்துருக்கீங்க? இந்த மாதிரி அந்த கதைகள்லாம் அந்த காலத்துல வந்தது. அந்த ஆப்பிரிக்காவில் இப்படி எல்லாம் இருக்குதுன்றது இருந்தது. அப்புறம் தான் அவங்க அதை வந்து பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள்லாம் அந்த ஆப்பிரிக்காவை பிடிச்சதுக்கு பிறகு, இவங்க உள்ள போனதுக்கு பிறகு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நின்று போய் எல்லாம் அது சரியாக இதாயிடுச்சு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி மனித இது இது மாமிசத்தை இது சாப்பிட்டிருக்காங்க அப்படி ஏதாவது கேசஸ் இல்லை பாத்திருக்கீங்களா? இல்லை இல்லை இல்லை, இதுவரையும் நான் பார்த்தது இல்லை. ஆ. கொன்னுட்டு பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. சாவடிச்சிட்டு. ஆட்களை கொன்னுபிட்டு கொலையை பத்தி கவலைப்படாம பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு போனதெல்லாம் இருக்கு. அந்த எண்ணம் எப்ப சார் வரும்? அது அந்த ஒரு மாதிரியான ஒரு தாட் வந்து ஒரு மனிதனை கொண்டுட்டு அப்படி ஒரு 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 மனசை வந்து திடப்படுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்ணம் எப்படி சார் வரும்? உண்மையை சொல்ல போனா எங்க ஊர் சேலத்துல ஆ. ஒரு பிரபல அரசியல் தலைவருடைய உறவுக்காரர் அப்படித்தான் கொல்லப்பட்டார். அவங்களுக்கு அண்ணன் தம்பிக்குள்ள வந்த சண்டையில ம். அந்த உறவுக்காரரை கொண்டு அவர் சொந்த அண்ணனையும் அவர் அண்ணன் மகனையும் கொண்டு இது பண்ணிட்டு பக்கத்துல உட்காந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு போனாங்க. ரொம்ப ஃபேமஸ் அந்த இது. ம். அதெல்லாம் ஏப்பா ஐயா? சார் இது இந்த ஸ்டோரியில பார்த்தா வந்துட்டு இந்த ஃபைல்ஸ்ல பார்த்தா ஒரு தீவே வந்துட்டு இதுக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது மாதிரி நிறைய தீவுகள் இருக்குமா பசிபிக் கடல்ல. ஆ. இன்னைக்கு வரையிலும் மனிதர்கள் பார்க்காத கேள்விப்படாத பல தீவுகள் இருக்குது. அங்க ஆட்கள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. இதுல பார்த்தா இந்த ஃபைல்ஸ்ல பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய பிரபலங்கள், நம்ம வந்து பெரிய சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நிறைய பிரபலங்கள் வந்துட்டு இந்த இதுல இருக்கிறாங்க சார். ஆமா, இதுல உங்களோட பெயர்கள் வந்திருக்கு. ஸோ அவங்களோட போட்டோஸுமே இருக்கு. ஈவன் வந்துட்டு அமெரிக்காவில் ஒரு டாப் பொசிஷன்ல இருக்கிற அவரோட போட்டோஸ் கூட வந்திருக்கு. ஸோ அந்த போட்டோஸ் வரும்போது என்னன்னா வந்துட்டு எல்லாருமே இவ்வளவு தூரத்துக்கு நடந்துக்க முடியுமா? தொலைந்து போனதெல்லாம் ஆயிரக்கணக்கான சின்ன குழந்தைங்க, ஆயிரக்கணக்கான இளம் பெண்கள். வீடியோ வெளியே வந்ததை பார்த்தா டிஸ்கஸ்டிங்கா ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர்ல கத்திட்டு இருக்கிற மாதிரியான வீடியோஸுமே வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இதற்கான எதிர்ப்பு நிறைய இடங்கள்ல இந்த தெரிவிக்கிறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எதிர்ப்பு தான் தெரிவிக்க முடியாது. நடந்து போனதை என்ன பண்ண முடியும்? ம். இப்ப அந்த தீவுக்கு போய் பார்க்கணும். இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். ம். ஏன்னா பசிபிக் கடல்ல சின்ன 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 தீவுகள் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. அப்படி வாங்கிக்கலாம். விலைக்கு வாங்கிக்கலாம். ஆ. அது யார் விற்கிறான், எவன் வாங்குறான்னு ஒண்ணும் தெரியாது. அது என்னன்னா நீங்க ஜெனரேட்டர் எடுத்துட்டு போய் கரண்ட் இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் நீங்க தான் உருவாக்கணும். மனிதர்களே இல்லாத பல தீவுகள். பிரைவேட் பார்ட்டி அது மாதிரி பல தீவுகள் இருக்குது. அதுதான் இப்ப நம்ம ஊர் அரசியல்வாதிகளை சொல்றாங்களே. இந்தோனேஷியா பக்கத்துல அந்த மாதிரி நிறைய தீவுகள் இருக்குது. இவங்க அந்த தீவுகளே விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க நம்ம அரசியல்வாதிகள்ன்றாங்களே. அந்த மாதிரி பேச்சுகளும் இருக்கு. அதெல்லாம் இருக்குது. அந்த தீவுகள்ல என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? இல்ல யாராவது ஃபைல்ஸ் வெளியிடுவாங்க இந்த மாதிரி தெரியாது. ஆனா இது இப்போ உங்ககிட்டயும் ஒரு பணம் இருக்குது, என்கிட்டயும் கொஞ்சம் பணம் இருக்குது. நாமளும் போய் கடையில் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். நம்மளோட பல மடங்கு பெரிய கோடீஸ்வரன் அவனும் வந்து அதே 5 ஸ்டார் ஹோட்டலில் அதே பிரியாணி தான் திங்க வேண்டியிருக்குது, அதே அரிசியை தான் திங்க வேண்டியிருக்குது. எனக்கு ஒரு பெரிய தொழில் இதுவர் ரொம்ப நெருக்கமானவர். அவர் வீட்டில் அடிக்கடி பார்ட்டி கொடுப்பார். கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், இது பேசிக்கிட்டு போது சொல்லுவார், என்னடா உனக்கு எனக்கு வித்தியாசம்? நீ பார்ட்டி கொடுத்தீங்கன்னா பீங்காந்தட்டில் இல்லாட்டி இலையில வந்து பிரியாணி வைப்பேன். நான் பார்ட்டி கொடுத்தா தங்கத்தட்டில் வைப்பேன். பிரியாணி தான்டா வைக்க முடியும். அரிசியில் செஞ்ச பிரியாணி தான் வைக்க முடியும். கவுடி சோறங்கிறதுக்கான தங்கத்தட்டு பிரியாணி செய்ய முடியாது அப்படிம்பார். இப்போ தான் தெரியுது அவங்கள தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டிக்கிறதுக்கு பிரியாணி எதில் பண்ணியிருக்காங்கன்னா மனுஷங்கரிலேயே பண்ணியிருக்காங்க. அவன் பெரிய கோடீஸ்வரன் காட்டிக்கிறதுக்காக பண்ணியிருக்கான். இதெல்லாம் மனித வக்கரம். இதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. தடுக்கிறதுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா? இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நடந்துருக்குதுங்கிறத பார்க்கும்போது ஏதோ ஒரு பின்னணி இல்லாம இருக்காது சார். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இப்போ செக்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு வயசுக்கு அப்புறம் சின்ன வயசு ஒரு 10 வயசை தாண்டின உடனே அந்த உடம்புல ஹார்மோன் சேஞ்சஸ் வரும், சில மாற்றங்கள் ஏற்படும். ஒரு ஆணுக்கு பெண் தேவை, ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை, அதெல்லாம் ஓகே சார். அது எப்படி சார் ஒரு பெரிய வயசான ஆட்கள் சின்ன பசங்க கிட்ட அந்த மாதிரியான செக்ஷுவல் தாட் வரும்? லொலிதான் ஒரு நாவல், மறுபடியும் அதே தான் சொல்றேன். 60களில் மிக பிரபலம். அதை வந்து ஒரு ரஷ்யன் ஆத்தர் தான் எழுதினார், விளாடிமிர் நாபகோவ். அந்த கதையை என்ன தெரியுமில்ல, அந்த ஹீரோ ஒருத்தையை கட்டிக்கிறான். சரி. எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான்னா, அவளுக்கு 13 வயசு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட செக்ஸ் வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க அம்மாவை கட்டிக்கிறான்.
அவன் அந்த அம்மாவை கிட்ட போறதே இல்லை அந்த பொண்ணு. அந்த அவன் ஏன் அந்த பொண்ணை காதலிச்சாங்கிறதுக்கு ஒரு 15 பக்கத்துக்கு எழுதுறாங்க அந்த ஆத்தர் எழுதுறாரு. எப்படி பருவத்துக்கு ஜஸ்ட் வந்த பெண் அல்லது வராத பெண், அவ எப்படி செக்ஸுவலி எவ்வளவு பிரமாதமா இருப்பா, அவ ஒரு பருவத்துக்கு வந்த ஒரு பெண்ணை விட அவ எவ்வளவு பிரமாதமா இருக்குங்கிறது வந்து 15 பக்கம் வர்றாங்க. அதை படிச்சா யாருமே வந்து 20 வயசு ஆளுங்களை எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா 10 வயசு பொண்ணுங்களை தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அதை வந்து தடை விதிச்சாங்க. தடை விதிச்சு பல நாடுகளை தடை விதிச்சாங்க. அதுக்கப்புறம் எப்படி இதாகி தடை விதிச்ச உடனே திருட்டுத்தனமாக வியாபாரம் ஆகி நிறையா வருது. அந்த அந்த டைமில் நாங்கள் மருத்துவக் கல்லூரியில் பார்த்தா நான் படிச்சுக்கிட்டு இருக்க சேர்ந்த புதுசு இந்த புக்கு எவனோ ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டான். நீங்க பாத்தீங்க அதை வாங்கி வச்சு என் சொந்தக்கார ஒரு உறவுக்காரர் பேர் பெரிய பணக்காரர், இந்த புக்கை கையில் வச்சுக்கிட்டு போனேன். பார்த்தவொன்னே அப்படியே பிடிங்கிட்டாரு. இது எப்படி உனக்கு கிடைச்சது? ஐயோ, இதை தான் நான் இது பல லட்சம் கொடுக்கறதுக்கு தயாராக, அந்த அளவுக்கு அந்த புக்கு ஃபேமஸ். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு அதை தடையை நீக்கினாங்க. அப்புறம் சினிமாவாகவே வந்தது. இதெல்லாம் ஒரு வக்கரம், பல்வேறு வகையான வக்கரங்கள். அது அதாவது அவன் என்ன இங்கிலீஷில் என்ன சொல்கிறான், ஆல் இஸ் வெல் இன் செக்ஸ் அண்ட் வார். யுத்தத்திலும் உடல் உறவிலும் எல்லாமே சரிதான். ஆல் இஸ் ஃபேர் இன் செக்ஸ் அண்ட் வார். எல்லாமே சரிதான். அதில் வந்து இலக்கணம் கிடையாது. இதுக்கு இலக்கணம் கிடையாது. ஒரு ஆளை கொல்றதுன்னு முடிவு எடுத்தாக்கா எப்படி கொள்றீங்கிறது வந்து அதுக்கு இலக்கணம் கிடையாது. நீங்கள் குருவா இவ்வளோ குரூரமாக பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லை. அங்கே எல்லாமே ரைட். அதே தான் செக்ஸ்லையும் இப்படி எல்லாமாடா செக்ஸ் வச்சுக்கோனாக்க அப்படியும் ஒரு சந்தோஷம் இருக்கு. அது அவனுங்களுக்கு தான் தெரியும். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இது நடந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தபோது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி வந்து ஊழல் பணத்தை எல்லாம் இது பண்ணி ஒரு தீவை வாங்கி வச்சிருக்காரு. அந்த அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மத்திய அரசுல இருந்தோம். அவர் மேல பழி போடும்போது சென்ட் கிட்ஸ்ன்னு ஒரு தீவு, அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நிறைய பேர் அந்த சென்ட் கிட்ஸ் தீவுல தான் பணத்தை போட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் பல பேர்கள், ஆண்டவர்கள் ஆள்பவர்கள், இவங்களுடைய பணம் எல்லாம் வந்து இந்தோனேஷியாவுக்கு கீழே இருக்கிற தீவுகள்ல தான் அவங்களே தீவுகளை விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்கிறது பரவலா பேச்சு. இந்த விஷயம் வந்துட்டு அந்த காலத்துல இருந்து இப்படியான ஒரு பேச்சுகளும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். சிறுதண்ட பத்தருங்கிற கதை வந்து பெரிய புராணத்துல சேக்கிழார் எழுதுறாருன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அப்படி இருக்குதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா என்ன, நரமாமிசம் சாப்பிடுறதுங்கிறது எங்களுக்குலாம் இது புதுசு தானே சார். பார்க்கும்போது பயமா இருக்குல்ல சார். அப்ப வந்து இதுக்கான இப்படி ஒரு விஷயம் நடக்குமா, இல்ல இதெல்லாம் பொய்யா இருக்குமா, இதெல்லாம் சித்தரிக்கப்பட்டதா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேர் வருது. நிறைய பேர் இதுக்கு வாய்ஸ். அந்த காலத்துல ராட்சச கதைகள்னு சொல்லுவோம். அந்த ராட்சச கதைகள் வந்து ராட்சசர்கள் வந்து மனிதர்களை சாப்பிட்டாங்கன்னு தான் காட்டுறோம். அது மாதிரிதான் அது. மனிதர்களை சாப்பிட்றதுங்கிறது ஒரு மித்து. அந்த கதைகளை அதை பேஸ் பண்ணி கதைகள் எழுதுவாங்க. படத்துல எல்லாம் பார்ப்போம் சார், மனிதர்களை போய் சுட்டு கயிறுல கட்டி சூடு பண்ணி வெட்டி இந்த காட்டு நீங்க சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் படத்துல. இந்த மாதிரி நேர்லயே நம்மளுக்கு தெரிந்த பிரபலங்கள், நம்மளுக்கு நம்ம ஸ்டாரா நினைச்சிட்டு இருக்கிற நிறைய பேர்கள் அதுல இருக்கும்போது இது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா தெரியுது. இப்படி இதை கூட ரசிப்பாங்க இந்த மாதிரி. அப்போ மனிதருக்குன்னு ஒரு மதிப்பு இல்லாம போயிடுச்சு அப்படிங்கறதானே சார். இதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்கம்மா, நான் சொல்றேன் ஆல் இஸ் ஃபேர் இன் செக்ஸ் அண்ட் வார். இதுக்கெல்லாம் இலக்கணம் கிடையாது. மனுஷனை திங்கிறதுன்னு முடிவு எடுத்துட்டான். கொலை பண்றவனுக்கு ஒரு நியாயம் இருக்குது, அவ்வளவுதான். எல்லா கொலைக்கும் ஒரு நியாயம் இருக்குது. கொலை பண்ணிட்டு அவங்க துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க, கொலையை பண்ணிட்டு அந்த பிணத்தோட உடலுறவு கொண்டாங்க, இதெல்லாம் இருக்குது. அதுக்கு பேர் நெக்ரோஃபிலியான்னு பேரு. அந்த மாதிரியான இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து இது இப்படி எல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா நம்ம பேசவே கூடாது. பப்ளிக் மீடியாவில் பேசணும்னா இது தெரியாதவனுக்கெல்லாம் பல விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருவோம். அதனாலதான் நம்ம இந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கும். எங்களை போன்ற டாக்டர்கள் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். பார்த்துட்டா நாங்கள் இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மருத்துவத்தோட முடிஞ்சு போகுது. கரெக்ட் சார். எங்களுக்குள்ளார நாங்கள் நிறுத்திக்குவோம். அதுக்கு மேலே நாங்கள் டீட்டெயில் கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு மைண்ட் இருக்கிறவங்க கவுன்சிலிங் வரும்போது உங்களுக்குலாம் ஒபே பண்ணுவாங்களா சார்? ப்ராப்பரா பதில்லாம் சொல்லுவாங்க? கவுன்சிலிங்ல இப்போ சொல்லுவாங்க, திருந்தணும்னு நினைக்கிறவன் தான் கவுன்சிலிங்க்கு வருவான். அப்போ அவனை நம்ம சரி பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் பண்ணி கேட்டால் கோர்ட்டில் ஆர்டர் போட்டு வர்றாங்க கவுன்சிலிங், அவங்களாம் ஒன்றும் சரிப்படுத்தும். பதில் பேச மாட்டாங்க, கேட்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கஷ்டம். இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த காலத்துல இருந்தே சில விஷயங்கள் நடந்துருக்கு. நிறைய பேர் நிறைய தீவுகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கொடுத்திருக்கீங்க. சோ இது ஒண்ணும் புதுசு கிடையாதுமா. இது இப்போதைக்கு உங்களுக்கு புதுசு, இது வெளியே வந்துருச்சு, அவ்வளவுதான்.
கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். நன்றி.